சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று நடைபெற இருக்கும் பாமக போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி தர மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழகத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் இதனை கையில் எடுத்து தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் பாமக சார்பில் இன்று சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று பாமக ஏற்கனவே அறிவித்திருந்தது. பாமகவினுடைய மகளிர் அணி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இதற்கான அனுமதி கோரி காவல்துறையிடம் பாமக முறையிட்ட நிலையில அதற்கான அனுமதி தற்போது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும், குறிப்பாக அதிமுக தொடங்கி பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய போராட்டத்திற்கு அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டு போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே அவர்களை போலீசார் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய மண்டபங்களில் அடைத்து வைத்திருந்தனர். இந்த நிலையில பாமகவினுடைய மகளிர் அணி சார்பாக மகளிர் அணியை தலைமையேற்று நடத்தக்கூடிய சௌமியா அன்புமணி தலைமையில இந்த போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில இந்த போராட்டத்திற்கு தற்போது காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. இருப்பினும் அனுமதியை மீறி அவர்கள் மறுத்திருக்கக்கூடிய அந்த அனுமதியை மீறி போராட பாமக திட்டமிட்டு வருகிறது. இந்த போராட்டத்திற்கு வரக்கூடிய பாமக நிர்வாகிகளை, குறிப்பாக அதனுடைய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி உட்பட அனைவரையும் கைது செய்வதற்கும் போலீசார் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதனால் அந்த பகுதியில நூற்றுக்கணக்கான போலீசார் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும், இந்த மாணவி விவகாரம், இது போன்ற ஒரு விவகாரம் என்பது இனி தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் நடைபெறக்கூடாது என்பன போன்ற பல்வேறு முழக்கங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் மூலமாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும், சம்பந்தப்பட்ட நபருக்கு உரிய சட்ட நடவடிக்கை வேண்டும், இதில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்ற ஒரு கோணத்தில் அரசு இதனை விசாரிக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை பாமகவும் முன்னெடுத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்ட நிலையில இதற்கான அனுமதியை தற்போது போலீசார் மறுத்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.